தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ரம்மியமான இடம் வால்பாறை. இதை தாங்க நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதிரப்பள்ளி போக போகிறவங்க கேரளாவில் இருக்கிற இந்த அழகான இடத்துக்கு இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற ஒரு மாசான ரூட்டு வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் ரூட்டு. இது ஒரு நார்மல் டிரைவ் இல்லை, இது ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ். மலைகள், அடர்ந்த காடுகள், வனவிலங்குகள், நீர்வீழ்ச்சிகள்னு சொல்லி ஃபுல் காம்போவாக இருக்குங்க. வால்பாறையிலேருந்து சுமார் ஒரு 70 கிலோமீட்டரில் இருக்குங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸு. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரூட்டே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எதனாலனா பார்த்தீங்கன்னா அந்த 70 கிலோமீட்டரில் ஒரு 45 கிலோமீட்டர் நம்ம ஃபாரஸ்ட் உள்ள ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ள நிறைய வைல்டு அனிமல்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நாங்கள் போன சீசன் வந்து ப்ரீ மான்சூன் அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்பவே மிஸ்டாக அழகாக இருந்ததுங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வீடியோக்குள்ளே இருக்குது. நான் உங்கள் வாசு சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி இன்னையோட 3 நாள் ஆச்சுங்க. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி மிஸ்ட் வருது, மழை தூறல் வருது. அதாவது கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களால் நல்ல பெரிய பெரிய ரிவர்ஸ் பார்க்க முடியும். ரிசர்வாயர், டேமு, இயற்கை காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஸோ வால்பாறையிலேருந்து நம்ம அதிரப்பள்ளி போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஷோலையூர் டேம் தான். ஸோ இந்த டேமில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பெருசாக தண்ணி இல்லை, ஏன்னா இப்போ தான் மான்சூன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து ப்ரீ மான்சூன், ஆல்மோஸ்ட் மேயோட எண்டு. இப்போ தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்தீங்கன்னா இங்கே நீர் வரத்து பயங்கரமாக இருக்குமாங்க. இந்த டேம் மேலேருந்து சர்க்கிட் வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஏஷியாலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேமுங்க இந்த ஷோலையூர் டேமு. இது பார்த்துட்டோன்னா அடுத்தது நம்ம டைரெக்டாக இறங்க ஆரம்பிச்சிருவோம் கேரளா சைடில். ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும், ஆனால் ரொம்ப அழகாயிடும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா மலையோட பள்ளத்தாக்கு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அழகான காடுகள். ஒரு சினிமா லெவல் விஷுவல் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதாங்க ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட்டு. அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் உள்ள நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நின்று நம்ம வண்டியில் எத்தனை பேர் இருக்கோம், என்ன டீட்டெயில்ஸ்னு இவங்ககிட்ட கொடுக்கணும். இது காலையில் 6 மணியோ 7 மணியோ இல்லைங்க, மத்தியானம் 2 மணிங்க. ஆல்மோஸ்ட் சுமார் ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நம்மளை சுற்றி வெறும் மிஸ்ட்டு மட்டும்தாங்க இருக்குது. நம்பவே முடியலங்க. ஒரு ஹெவன்னு சொல்கிறது கரெக்டாக தாங்க இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்களேன். நம்ம ஆக்சுவல் ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட்டு மனித நாகரிகம் இடம் இதுதான். இதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டருக்கு நீங்கள் எந்த வீடும் எதுவும் பார்க்க மாட்டீங்க. வெறும் ஃபாரஸ்ட் மட்டும்தான், கடைகள் எதுவும் கிடையாது. ஸோ நாங்கள் மத்தியானம் ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் சாப்பிடலன்றதுனால இந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்க வந்திருக்கேன். சம் பிரியாணி மாதிரி ஏதோ கிடச்சிது, வாங்கிட்டேன். அதே மாதிரி கேரளா சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃபேமஸ்ஸு. டக்குன்னு ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வாங்கிட்டேன். ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க பார்த்தோன்னே சந்தோஷப்படுவாங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வாங்கி கொடுத்தாச்சுங்க. ஒய்ஃபும் ஹாப்பியாக அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஒரு சில வீடுகள், கடைகள் வரும். அதை தாண்டிட்டோன்னா பியூரான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுவோம். எல்லா இடத்தையும் கிராஸ் பண்ணி ஃபைனலாக இந்த அதிரப்பள்ளியோட இந்த அடர்ந்த காடு உள்ள என்டர் ஆகிட்டோங்க. எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்கள். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க. ரொம்ப த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சராக இருக்குது. சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம வண்டி டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம், சடனாக ஒரு யானை கூட்டம் குறுக்க வந்து கிராஸ் பண்ணது எப்படி இருக்கும். அதை விட த்ரில்லு வேறு எதுவுமே இல்லைங்க. ஃபாரஸ்ட்டில் வண்டி ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்குங்க. நம்மளுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும், ஃபாரஸ்ட்டை பற்றின கேள்விகள் இருக்கும். நிறைய இடத்துல நிறைய மிருகங்களை பார்க்கலாம், காட்டெருமையை பார்க்கலாம், இந்த
நிறைய மங்கீஸ் குரங்குகளை பார்க்கலாம். அதாவது நம்ம பார்க்குற நார்மல் காமன் மங்கீஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மங்கீஸ். அதே மாதிரி நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அதிரப்பள்ளி ரூட்டில் யானை எங்களால் பார்க்க முடியலங்க, நாங்கள் கீழே யானை சாணியை தான் பார்த்தோம், யானையோட கால் தடத்தை தான் பார்த்தோம் அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப லக்கி, ஒரு யானை கூட்டத்தையே பார்த்தோங்க. ஆக்சுவலாக ஒரு 7-8 யானை இருக்கும். நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃபாரஸ்ட் ரோட்டில். ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் தூரத்தில் மேலே, அதாவது மலை மாதிரி சரிவு தான் அது. அந்த சரிவில் எவ்வளோ அழகாக கூட்டத்தோடு நடந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஒன்று இந்த மூங்கில் இலையெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு போதுங்க. ஸோ இந்த காட்டில் நீங்கள் பயணம் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீரோடைகள் நிறைய பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருவிகள் பார்ப்பீங்க. அதாவது அருவிகள்னால் சின்ன சின்ன இந்த ஃபால்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஃபால்ஸ் வரைக்கும் நிறைய நீங்கள் பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட்டோட ரூட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை, வால்பாறை டு அதிரப்பள்ளி கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணியே ஆகணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடியே ஃபால்ஸுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா கிட்ட போனால் உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாயிடுச்சு ஃபால்ஸ். ஒரு டைம்லலாம் ஃப்ரீயாக இருக்குங்க, இந்த அளவுக்குலாம் கூட்டம் இருக்காது. காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு ஃபால்ஸ் எதிர்க்கையே பார்க்கிங் கிடச்சிருச்சு. வண்டியை பார்க் பண்ணிட்டோங்க. இப்போ உள்ளே போகலாம். வைஃப் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கி வச்சுட்டாங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஃபால்ஸுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போய் அந்த ஃபால்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமே. அந்த ஒரு வியூ, அந்த ஒரு அழகு, அதை நீங்களே பாருங்களேன். சுற்றி பாருங்கள், உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை, இயற்கை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஒரு அழகான மலை, அதை சுற்றி அப்படியே ஒரு மிஸ்ட்டு பனி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே அந்த ரிவர் ஓடுது, அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்கும். உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இல்லை நண்பர்களே, லைவாக பார்த்தா ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது. இந்தியாவோட நயக்ரா அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ். நயக்ரா ஃபால்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கனடாவில், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட நயக்ரா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாகுபலி படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த ஃபால்ஸை நீங்கள் 2 இடத்துலேருந்து பார்க்கலாம். நான் மேலேருந்து மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக கீழே இறங்கி போகிறதுக்கும் வழி இருக்குது. நான் வந்தது ஈவினிங் ஆல்மோஸ்ட் 5 மணின்றதுனால நான் கீழே இறங்கி போகலை. ஏன்னா போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வயசானவங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு ஹைலைட்டு, இங்கே மழை வேறு ஆல்மோஸ்ட் பேஞ்சிட்டே இருந்தது நான் போன நேரம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் மழையை கூட பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லாம் அங்கே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். ஸோ உங்களுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸு, இது லாங் ஜேர்னி, காட்டு பயணன்றதுனால தேவையான தண்ணி, குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு பிஸ்கெட், டைப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை காட்டில் தூக்கி போடாதீங்க. நம்ம காடு நம்ம தான் பார்த்துக்கணும். ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டிங்கன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். ட்ரைவும் நல்லாயிருக்கும். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி 3 நாள் ஆச்சு. பொள்ளாச்சி போய் அங்கே தங்கி அடுத்த நாள் வால்பாறை, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் அதிரப்பள்ளியும் பார்த்தாச்சு வெற்றிகரமாக. அடுத்தது நாங்கள் டைரெக்டாக இங்கேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோங்க. ஸோ திரிஷூர், பாலக்காடு வழியாக போகிறோம். திரிஷூரில் ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த டனல் எவ்வளோ அழகாக மலையை குடஞ்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூரில் நாங்கள் தங்கினது ரேடிசன் ப்ளூவில். அவங்க சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வந்து நமக்கு ஒரு பசுமையான நினைவாக மாறிடுச்சுங்க. இயற்கையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், லெசன் ஒன்று இருக்குது. ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் எப்போவுமே இயற்கைக்கு மரியாதை கொடுங்க. ரெஸ்பெக்ட் த ஃபாரஸ்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோங்க. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அருமையான நிறைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஒரு அருமையான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வாசு. நன்றி, வணக்கம், பாய்.